வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த நகைகள் இருக்கிற அந்த குவளைய திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள நகையே இல்ல. இதையெல்லாம் பார்த்ததும் ஊர் பொதுமக்களும் ஈஸ்வரியும் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ பொதுமக்கள் கேக்குறாங்க, ஈஸ்வரி அம்மா, இதுக்குள்ள இருந்த நகை எங்க அப்படின்னு. அதிகாரிங்க கேக்குறாங்க, ஆமா மேடம், நகை இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டீங்க போன் பண்ணி. இப்ப என்ன, இதுல எந்தவித நகையும் இல்ல, என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இதுல நகையெல்லாம் இருந்துச்சு, இப்போ எங்க போனுச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, நல்லா இருக்கே நியாயம், நேத்து பொதுமக்கள் கண்ணு முன்னாடியே நகை எல்லாத்தையுமே உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இப்போ அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள கல்ல வச்சுட்டு இப்ப நகை எங்கன்னு தெரியலன்னு சொல்றீங்களா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏ சிவனாண்டி, நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. அதுக்கு அவர் சொல்றாரு, தலையிடக்கூடாதா? பொதுமக்களா இருந்து நான் கேள்வி கேட்கிறேன், தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்ற? என்ன உன் அதிகாரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாருங்க மக்களே, நல்லா பாருங்க. ஈஸ்வரி நேத்து நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு 200 பவுன் நகையையும் ஆட்டைய போட்டுட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி வந்து நிக்கிறா. பார்த்து கேளுங்க அப்படின்னு. அப்ப பொதுமக்கள் நேரா ஈஸ்வரிய பார்த்து, அம்மா, நேத்து நீங்க தானம்மா அதிகாரிங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி நகைய கொண்டுட்டு போனீங்க வீட்டுக்கு, இப்ப திடீர்னு நகைய காணும்னு சொல்றீங்க. அம்மா பொய் சொல்லாதீங்கம்மா, அந்த நகையை எங்களுக்காவது கொடுங்கம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயோ, அந்த நகை எப்படி காணாம போனுச்சுன்னு இப்பயும் எனக்கு புரியல. அந்த நகை எல்லாத்தையுமே நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன், அதுவும் ரூம்குள்ள யாரும் போகாத அளவுக்கு தான் நான் வச்சிருந்தேன். அந்த நகை இப்ப எங்க போனுச்சுன்னு எனக்குமே ஒன்றும் புரியல. என்ன தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காதீங்க, நான் நகையெல்லாம் எடுக்கல அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி கேக்குறாரு, அந்த நகைய நீ எடுக்கல அப்படின்னா நகை எங்க போயிருக்கும்? நீ வீட்டுக்கு தானே கொண்டுட்டு போன அந்த நகைய. நகை எல்லாத்தையுமே கல்லா மாத்தி வச்சுட்டு இப்ப சாமி அந்த நகைய கல்லா மாத்திட்டாங்கன்னு சொல்ல போறியா? இங்க பாருங்க சார், இந்த அம்மா நகைய கொண்டுட்டு போனதுக்கு நாங்க எல்லாருமே சாட்சி. இந்த அம்மா நகை எல்லாத்தையுமே நேரா அவ வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போனா. எடுத்துட்டு போயிட்டு அவ அந்த 200 பவுன் நகையையும் எங்கேயே மாத்தி வச்சுட்டா. மாத்தி வச்சுட்டு இப்ப தெரியாத மாதிரி நடிக்கிறா. இந்த நகை எங்கன்னா அந்த அம்மா கிட்ட கேளுங்க, இல்லைன்னா சட்டப்படி என்ன முடிவெடுக்கணுமோ அதை எடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, சொல்லுங்கம்மா, அந்த நகையை நீங்க எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கே தெரியல அந்த நகை எங்க போனுச்சு அப்படின்னு. இப்ப கூட எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அந்த நகை எல்லாத்தையுமே நான் பாதுகாப்பா தான் வச்சிருந்தேன் ரூம்ல. அந்த ரூம் பக்கம் யாரும் போகவும் இல்லை. அந்த நகை எப்படி காணாம போனுச்சுன்னு இப்ப கூட எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் அந்த நகையை எடுக்கல. அந்த நகை எங்க போனுச்சோ அதை நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமா சார், அந்த நகையை நாங்க பாதுகாப்பா தான் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா, நாங்க எல்லாருமே அந்த நகைய பாதுகாப்பா தான் பார்த்துக்கிட்டோம். திடீர்னு அந்த நகை எங்க போணுச்சு அப்படிங்கிறது எங்களுக்கே ஒன்றும் புரியல. எங்களுக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் கொடுங்க, அந்த நகை எங்க இருக்கு அப்படிங்கிறத நாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சு தரோம். அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, எதுக்கு, அதுக்குள்ளேயும் நீங்க தப்பிச்சு போறதுக்கா? அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதிகாரிங்களை பார்த்தீங்க பாருங்க சார், சட்டப்படி நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ அதை சீக்கிரம் எடுங்க. இந்த அம்மா வந்துட்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊர் மக்களை ஏமாத்துறதுக்கு பாக்குறா. சட்டப்படி நீங்க என்ன முடிவெடுக்கணுமோ அதை எடுங்க. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க ஈஸ்வரி அம்மா, நீங்க நேத்து நகைய வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுக்கு பொதுமக்கள் தான் சாட்சி. சோ நீங்க இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க இந்த நகையை எடுத்து குற்றத்துக்காக உங்களை நாங்க கைது பண்றோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப வில்லிக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு நடக்குதா, அந்த வில்லி வாயை திறந்து அவங்க அக்காவுக்கு எந்தவித சப்போர்ட்டும் பண்ணவே இல்லை. அப்ப ரேவதி நேரா அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க சார், அம்மா மேல எந்த தப்புமே இல்லை சார், ஏதோ இங்க சூழ்ச்சி நடந்திருக்கு சார், அம்மாவை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ இப்படி பண்ணிருக்காங்க சார், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க சார் அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையே கொடுத்துதான் ஆகணும். சோ இதுல எந்தவித மாற்றமும் இல்ல,
ஸோ நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே பேச முடியல. அதிகாரிங்க ஈஸ்வரிய கைது பண்றாங்க. அப்ப வெள்ளி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா உனக்கு இப்படி ஒரு நிலைமையா அக்கா, இதுக்கு யாரு காரணமோ கண்டிப்பா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, என்னை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணு. சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ கவலைப்படாதக்கா, உன்னை நான் எப்படியும் வெளியில கொண்டுட்டு வந்துடுவேன், நீ கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. அப்போ நம்ம ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி நீ கவலைப்படாத, மாப்பிள்ள உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு, தைரியமா இரு அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள இது எல்லாமே இவளை சுத்தி நடக்கிற சூழ்ச்சி மாப்பிள்ள, நம்ம வீட்டுக்குள்ள யாரோ அந்த நகையை எடுத்திருக்காங்க, கண்டிப்பா அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். யாரோ அந்த நகையை எடுத்துட்டு ஈஸ்வரி மேல இப்படி பழி போடுறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா யாரா இருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாது மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா மாமா, இங்க கவலைப்படாதீங்க, இந்த தப்பு யாரு பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இந்த நகை எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் அந்த நகையை ஒப்படைச்சு அத்தையை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்ல, அப்போ வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. டிரைவர் பயலே அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா வில்லிய பார்த்து, ஏய் என்ன அப்படின்ட்டு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்ன அக்கா காரிய எப்படியும் காப்பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க போல, ஆனா நீ என்ன ட்ரை பண்ணாலும் அக்கா காரிய இந்த வாட்டி உன்னால காப்பாத்தவே முடியாது. ஏன்னா அந்த நகை எங்க இருக்கு அப்படிங்கிறத உன்னால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப ஹீரோ கேக்குறாரு, உங்களுக்கு அக்கா தானே அவங்க, உங்களுக்கு அவங்க எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூடவே இருந்து பாத்துக்கிட்டாங்க, நீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த அளவுக்கு ஹாப்பியா சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு யாரு காரணம், உங்க அக்கா தானே. ஆனா அது எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த சிவனாண்டிக்கு உதவி பண்ணிக்கிட்டு அத்தைக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு மனசு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏய் எனக்கு அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஊருக்குள்ள என் புருஷனை நம்பர் 1 ஆக்கணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீ தேவையில்லாம குறுக்க வந்து அக்கா காரிக்கிட்ட உதவி பண்றேன் அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. உனக்கு நான் சீக்கிரம் முடிவு கட்டுறேன். அக்கா காரிய அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டேன். அந்த நகை உனக்கு கிடைக்க போறதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே கிடையாது. அந்த நகை கிடைக்கல அப்படின்னா அதிகாரிங்க அக்காவுக்கு நல்ல தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கு இடையில அக்காவுக்காரியோட அந்த பதவி கூட பறி போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி அக்காவுக்கு அடுத்தடுத்த பல சம்பவங்களை நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இந்த வாட்டி நீ என்ன நினைச்சாலும் சரி அக்காவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த நகை எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அத்தை மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சு அத்தையோட மானத்தை காப்பாத்துவேன், நான் கண்டிப்பா இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள அவ என்ன பேசிட்டு போனா, எனக்கு தெரியும் மாப்பிள்ள, வழக்கம் போல அவ சவால் விட்டுட்டு தான் போயிருப்பா. ஈஸ்வரி அந்த அளவுக்கு அவ மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இவ என்னடானா இப்படி நடந்துகிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. மாப்பிள்ள எப்படியாவது ஈஸ்வரிய நீங்க தான் மாப்பிள்ள வெளியில கொண்டுட்டு வரணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா நீங்க கவலைப்படாதீங்க மாமா, அந்த நகை எங்க போயிருக்க போகுது, கண்டிப்பா அந்த முத்து வீட்டுக்கோ இல்ல சிவனாண்டி வீட்டுக்குமோ தான் போயிருக்கும், வேற எங்கேயும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்க வீட்டுல உள்ள நகை எப்படியும் நாங்க வெளியில கொண்டுட்டு வந்துருவோம், நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் மயிலும் சேர்ந்துக்கிறாங்க. மயில சொல்றாரு, சகல அத்தை ரொம்ப பாவ சகல, ஏன் தான் சின்னத்தை இப்படி பண்றாங்களோ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா அவங்க அந்த சந்திரா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த சிவனாடியோட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. அத்தையும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு அவங்க தங்கச்சியை ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம போயிட்டு வக்கீலை பிடிச்சி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, மயிலும் சரிங்க சகலை அப்படின்னு சொல்லிட்டு நேரா வக்கீலை பார்க்கறதுக்காக போறாங்க. போயிட்டு வக்கீலை சந்திக்கிறாங்க. வக்கீல் நம்ம ஹீரோவை பார்த்து, சொல்லுங்க சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு, இது மாதிரி கோவில்ல வந்துட்டு நகையை வந்து எடுத்தோம், அந்த நகை வந்துட்டு மண்ணுக்குள்ளேருந்து வந்துச்சு, அதிகாரிங்க கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு அந்த நகையை வீட்டுல பாதுகாப்பா கொண்டாந்து அத்தை வச்சிருந்தாங்க. அதுக்கு வக்கீல் சொல்றாரு, சார் இந்த மாதிரி நகையெல்லாம் வீட்டுக்கு கொண்டாந்து வைக்கவே கூடாதே சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் அத்தை கிட்ட அப்பவே வார்ன் பண்ணேன்,
பட் அத்தை இதை பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. பட் யாரோ அத்தையை வந்து பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நகையை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ அத்தையை வந்துட்டு கைது பண்ணி அதிகாரிங்க கொண்டுட்டு போயிட்டாங்க. இதை கேட்டதும் வக்கீல் சொல்றாரு, சரிங்க சார், நாங்கள் எப்படியும் அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஜாமீனில் எடுத்துடுறோம். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, சரிங்க சார் வாங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே அதிகாரிங்களை பார்க்கறதுக்காக வராங்க. அங்கே வந்ததும் மயிலே நேராக அவங்க அத்தையை பார்த்து, அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிடலாம். இது கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு அமைதியாக நிற்கிறாங்க. அதிகாரிங்க வந்துட்டு நேராக ஹீரோவை பார்த்து, சொல்லுங்க சார். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சார் அத்தை மேலே எந்த தப்பும் இல்லை, ஸோ அவங்களுக்காக நாங்கள் ஜாமீன் கொண்டு வந்திருக்கோம், அவங்க வெளியில் விடுங்க. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், இது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் சார். 200 பவுன் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை சார், ரொம்ப பெரிய தொகை. ஸோ இது காணாமல் போயிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரி அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் சொன்னால் மட்டும்தான் இவங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றபடி இவங்களை வெளியில் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஸோ நீங்கள் கொடுக்குற ஜாமீன் செல்லுபடியாகாது. இதை கேட்டதும் மயிலு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னடா இது இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. உடனே வக்கீல் நேராக ஹீரோவை பார்த்து, சார் நானும் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு பார்த்தேன், பட் அவங்க இப்படி சொல்கிறதுனால வேறு வழி இல்லை சார், ஜாமீன் கிடைக்காது. இப்போதைக்கு உங்கள் அத்தை மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறது மட்டும்தான் சார் உங்களுக்கு டைம் இருக்கும். இதை கேட்டதும் ஹீரோவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து வெளியில் வர்றாரு. மயிலே நேராக அவங்க அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, நீங்கள் அந்த நகை எடுக்கலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நகை எங்கே போயிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சி உங்களை வெளியில் கொண்டு வரோம் அப்படின்னு. ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வில்லி வந்துட்டு நடிக்கிறதுக்காக நேராக ஈஸ்வரி கிட்ட வராங்க. அக்கா உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? இப்படி ஒரு நிலைமை என்னால் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கவே முடியலக்கா. அக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டிரைவர் பையதான்க்கா, வேற யாரும் இல்லை. அவன் தான்க்கா உன்னை எப்படியாவது இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது தெரியாம நீயும் அவனை ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காக்கா. அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி சொல்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா நேத்து மாமாவுக்கு விபத்தாகிருச்சு அப்படின்னு எல்லாருமே நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம், ஆனா இவன் மட்டும் வீட்டுல இருந்தான். எனக்கு என்னமோ இவன் தான் இது எல்லாத்தையுமே மாத்தி வச்சுட்டு உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பானோ அப்படின்னு தோணுது. நீதான் அவன் மேல இன்னும் நம்பிக்கையில இருக்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, ஒருவேளை அவன் மட்டும் அப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா நான் அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா அவன் தான்க்கா பண்ணியிருக்கான், மீனாட்சி கூட வீட்டுல இல்ல, அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா ஒருவேளை அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருந்தான் அப்படின்னா நான் கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, சரியா சொன்னக்கா, நீ வீட்டுக்கு வந்ததோட அவனை துரத்தியடி. அவனை தவிர அந்த நகை காணாம போனதுக்கு வேற யாரும் காரணமே இல்லை. ஏன்னா இந்த வீட்டுல உனக்கு எதிரா யாருமே இல்லை, எல்லாருமே உனக்கு ஆதரவா தான் இருக்காங்க, அந்த டிரைவர் பையனை தவிர்த்து. எனக்கு என்னமோ அவன் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் வீட்டுக்கு வந்த பிறகு பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, அந்த டிரைவர் பையலை பத்தியும் அக்கா கிட்ட தப்பு தப்பா சொல்லியாச்சு, இதே மாதிரி இன்னும் அக்கா காரிக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அக்கா கண்டிப்பா அவனை வெறுத்துருவா, இது போதும் நமக்கு அப்படின்னு வில்லி செம ஹாப்பியா இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நீங்க வீட்ல இருந்தே பிசினஸ் பண்றீங்களா? சோ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. உங்களோட அந்த கிளிப்ஸ் எல்லாத்துலயும் இந்த கியூட்டான டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளவர் கிளாக் கிளிப்பை சேர்த்துக்கோங்க. இப்ப இதான் சூப்பரா ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த 6 கிளிப் எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 180 ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ 180 ருபீஸ்க்கு கிடைக்கிற இந்த கிளிப்ஸை கண்டிப்பா உங்களால அஃபோர்டபுள் ரேட்டுக்கு சேல் பண்ண முடியும், நல்ல ப்ராஃபிட்டும் பார்க்கலாம். ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் 40 ருபீஸ் மட்டும்தாங்க. ஸோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளிப்பை மிஸ் பண்ணாதீங்க. எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டரை சீக்கிரம் பிளேஸ் பண்ணுங்க.